வணக்கம். அன்பிற்கினிய சொந்தங்களே, பாசத்திற்கினிய பந்தங்களே, உலகத் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடாடி பாப்பா என்று சொன்னான் முண்டாசு கவி பாரதி. சாகில் தமிழ் படித்து சாகல் வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னான் புரட்சி கவி பாரதிதாசன். என்னுடைய கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதுங்கள் என்று சொன்னார் வெளிநாட்டைச் சேர்ந்த அறிஞர் ஜூவி போப். இப்படி ஒவ்வொருவரும் நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை சிறப்பித்து சொல்வதற்கு காரணம் என்ன? ஆங்கிலம் என்பது வணிகத்தின் மொழி, பிரெஞ்சு என்பது காதலின் மொழி, தமிழ் என்பது பக்தியின் மொழி. ஆம், தமிழ் என்பது பக்தியின் மொழி என்ற தலைப்பில்தான் இன்று நான் சில கருத்துக்களை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பக்தி, ஆம், தமிழகம் என்றும் மட்டுமல்ல, இந்த பாரதம் முழுவதும் பக்தியால் நிரம்பியது. வெளிநாட்டுக்காரர்கள் நம் நாட்டிற்கு வருகை தருகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நம் நாட்டில் உள்ள பக்திதான். இந்த உலகத்திலேயே செம்மாந்த மொழிகளாக, சிறந்த மொழிகளாக 5 மொழிகளை சொல்லுவார்கள். ஆம், எபிரேயம், ஈப்ரு, கிரேக்கம், வடமொழி, தமிழ். இந்த 5 மொழிகளிலே செம்மொழியாக திகழ்கின்ற நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியைத்தான் பக்தியின் மொழி என்று நாம் சொல்லுகின்றோம். தமிழ் மொழியிலே சைவர்கள் பாடிய 12 திருமுறைகளும் ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தமும் இன்றும் உலகெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழை பக்தியின் மொழி என்று சொல்வது மிகையாகாது. ஆம், ஆண்டவன் அடியவர்கள் அழைத்தால் நம்மை தேடி ஓடி வருவான் என்பதைத்தான் இந்த பக்தியின் மொழியாகிய தமிழ் நமக்கு விளக்குகிறது. சிவபெருமான் அடித்த அந்த உடுக்கையில் இருந்துதான் வடமொழியும் தமிழ் மொழியும் தோன்றியது என்று சொல்வார்கள். ஆனால் இன்று தமிழ் மொழி உலக நாடுகளில் எல்லாம் பரவி இருக்கின்றது. ஆம், அது பரவி இருப்பதற்கு காரணம் அது பக்தியின் மொழி என்று சொல்லுகின்ற காரணத்தினால்தான். இன்று உலகில் தோன்றிய பல மொழிகள் அழிந்து போய்விட்டன. ஆனால் தமிழ் மட்டும் இன்றும் நின்று நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அது பக்தியின் மொழி. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வார்கள். மதுரை தியாகராசர் கல்லூரியிலே நான் தமிழ் பயின்ற பொழுது என்னுடைய பேராசிரியர் சக்திவேல் என்று ஒருவர் இருந்தார். இன்று அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் தேவார பாடல்களையோ திருவாசக பாடல்களையோ பாடும்போது பார்த்தால் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஊனுருக மிக அருமையாக திருவாசக பாடல்களையும் பக்தி பாடல்களையும் பாடுவார். ஆம், பக்தியில் ஊறி திளைத்தவர் அவர். அதனால்தான் தமிழின் மொழியை பக்தியின் மொழி என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். தமிழ் வளர்வதற்கு, பக்தி வளர்வதற்கு இந்த தமிழ் எப்படி அடிப்படையாக இருந்தது? 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். 12 ஆழ்வார்களிலே தொண்டை நாட்டில் திருமலிசை என்ற ஊரிலே வாழ்ந்தவர் திருமலிசை ஆழ்வார். ஆம், பக்திசாரர் என்று எல்லாராலும் போற்றப்படுபவர். ஒரு முறை இவர் பெருமாள் கோவிலுக்கு சென்றார். அப்படி அவர் அங்கே சென்ற பொழுது ஒரு வயதான மூதாட்டி பெருக்குமாற்றால் கோயிலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். தள்ளாத வயது, கோவிலை முழுமையாக அவரால் தூய்மை செய்ய முடியவில்லை. மனம் வருந்தி பெருமாளே என்று கவலையோடு அவர் அப்பொழுது அங்கே அமர்ந்தார். அங்கே அவர் அமர்ந்திருந்த பொழுது திருமலிசை ஆழ்வார் அங்கே வர, ஏன் பாட்டி இப்படி சோகத்துடன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, இந்த பெருமாள் கோயிலை முழுமையாக என்னால் தூய்மை செய்ய முடியவில்லை. வயது முதிர்ச்சியால் என்னால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. எம் பெருமானுக்கு நான் எப்படி சேவை செய்வேன் என்று கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதை பார்த்த திருமலிசை ஆழ்வார், கவலைப்படாதீர்கள் பாட்டி என்று சொல்லி பெருமாளை நோக்கி ஒரு பாடல் ஒன்று பாடுகின்றார். அப்படி இறைவனை புகழ்ந்து பாடியவுடன் இறைவன் அவர் முன்னால் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்க, உங்களுக்கு தொண்டு செய்ய இந்த மூதாட்டியை மீண்டும் இளமையாக மாற்ற வேண்டும் என்பதே என் ஆசை என்று கேட்கின்றார். பெருமாளும் அந்த முதிய பெருமாட்டியை இளமையான பெண்ணாக மாற்றுகின்றார். இந்த செய்தி நாடெங்கும் பரவுகிறது.
இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு சீடர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் கணிகண்ணன். இந்த கணிகண்ணனை அழைத்த அந்த பல்லவ மன்னன் தன்னையும் இளமையாக்குமாறு அந்த கணிகண்ணனிடம் வேண்டுகிறார். ஆனால் கணிகண்ணனோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார். இல்லை, என்னை புகழ்ந்தாவது நீ பாடலை பாட வேண்டும் என்று திருமழிசை ஆழ்வாரின் சீடராகிய அந்த கணிகண்ணனிடம் கூற, கணிகண்ணன் நாராயணனை பாடிய வாயால் நரனை நான் ஒருபோதும் பாடேன் என்று சொல்லுகின்றார். அதாவது இறைவனாகிய அந்த நாராயண பெருமானை பாடிய இந்த வாயினால் ஒரு சாதாரண மனிதனை நான் புகழ்ந்து பாடமாட்டேன். நீ மன்னனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இறைவனை பாடிய நாவால் நான் மனிதனை புகழ்ந்து பாடமாட்டேன் என்று சொல்ல, உடனே அந்த மன்னன் அவரை நாடு கடத்த உத்தரவிடுகின்றான். அதன்படியே அவரும் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னால் தன்னுடைய குருவாகிய திருமழிசை ஆழ்வாரை சென்று சந்திக்கின்றார். திருமழிசை ஆழ்வார் என்ன என்று காரணம் கேட்க, தாங்கள் அந்த வயதான மூதாட்டியை இளமையாக்கியதால் அந்த மன்னர் தங்களுடைய சீடராகிய என்னை அழைத்து தன்னையும் இளமை பருவத்திற்கு மாற்றும்படி கூறினார். நான் மறுத்துவிட்டேன். இல்லை, என்னை புகழ்ந்தாவது நீ பாட வேண்டும், பாடல் பாடுக என்று சொன்னார். நான் நாராயணனை பாடி அந்த வாயினால் நரனை பாட மாட்டேன் என்று மறுத்து விட்டேன். அதனால் மன்னர் என்னை நாடு கடத்தி விட்டார். நான் இந்த நாட்டை கடந்து செல்ல வேண்டும், அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று திருமழிசை ஆழ்வாரிடம் கேட்க, திருமழிசை ஆழ்வாருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், சென்னா புலவன் யான் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் என்று சொன்னார். அதாவது என்னுடைய சீடனாகிய கணிகண்ணன் இந்த நாட்டை விட்டு போகின்றான், உன்னை புகழ்ந்து பாடக்கூடிய அடியவனாகிய யானும் இந்த நாட்டை விட்டு போகின்றேன். இன்னி உன்னை புகழ்ந்து யார் பாடுவார்கள்? எனவே மணிவண்ணா, நாராயணா, பெருமாளே, நீயும் என்னோடு சேர்ந்து உன்னுடைய அந்த ஆதிசேஷன் என்கின்ற கருணாகத்தை பாம்பை சுருட்டி கொண்டு பாயாக சுருட்டி கொண்டு நீயும் என்னுடன் இந்த நாட்டை விட்டு கிளம்பி வா என்று அந்த பெருமாளை திருமழிசை ஆழ்வார் அழைக்க, கோவிலிலே இருந்த பெருமாள் அந்த ஆதிசேஷன் என்கின்ற பாம்பினை பாயாக சுருட்டி கொண்டு திருமழிசை ஆழ்வாருடனும் அவருடைய சீடராகிய கணிகண்ணனுடன் சேர்ந்து போய்விட்டார். ஒரு இறைவன் இல்லாத நாடு எப்படி இருக்கும்? பசியும் வறுமையும் பஞ்சமும் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டது. கோயிலிலே இறைவன் திருவுருவம் இல்லை. நாடு வறுமையுற்றது. மக்கள் துயருற்றார்கள், அல்லலுற்றார்கள். மன்னனை சென்று கோயிலிலே இறைவன் இல்லை என்று அழுது புரம்பி மன்றாடினார்கள். அப்பொழுதுதான் தான் செய்த தவறு அந்த மன்னனுக்கு புரிந்தது. மீண்டும் திருமழிசை ஆழ்வாரிடம் வந்து மன்னிப்பு கேட்கின்றான் அந்த மன்னன். இப்பொழுது அந்த திருமழிசை ஆழ்வார் என்ன செய்தார் தெரியுமா? மீண்டும் அந்த திருமழிசை ஆழ்வாரை நோக்கி அந்த மன்னன் மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் அந்த திருமழிசை ஆழ்வார் பெருமாளை நோக்கி மீண்டும் பாடுகின்றார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் யான் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள் என்று அந்த பெருமாளை பார்த்து பாட, மீண்டும் பெருமாளும் கோயிலில் வந்து மீண்டும் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார் என்று சொன்னால் அதுதான் தாய்மொழியாகிய தமிழின் பெருமை. இறைவனை பார்த்து வா என்றால் இறைவன் வருவான், இறைவனை பார்த்து நீ செல் என்றால் செல்வான். அப்படிப்பட்ட இறைவன் பெருமையை பேசக்கூடிய மொழிதான் நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி. அதனால்தான் நாம் நம் தாய்மொழியாகிய தமிழை பக்தியின் மொழி என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.